அன்பு உள்ளங்களே, தவக்காலம் என்பது உடலை வருத்திக் கொள்வதற்காக அல்ல, உள்ளத்தை திருத்திக் கொள்ளவே அழைப்பு விடுக்கிறது. மனமாற்றம் என்பது ஒரு பயணம். இருளிலிருந்து ஒளியை நோக்கி, பாவத்திலிருந்து புனிதத்தை நோக்கி, சாவிலிருந்து வாழ்வை நோக்கி, வெறுப்பிலிருந்து அன்பை நோக்கி இயேசுவின் பாதையில் நடைபோடும் புனித பயணம். தவக்காலம் இறை இரக்கத்தின் காலம், இறை அருளின் காலம். காலங்களில் சிறந்தது வசந்தம் என்பார்கள். ஆனால் காலங்களில் உயர்ந்தது, புனிதமானது தவக்காலம். தவக்காலம் ஒரு புதிய வாழ்வின் தொடக்கம். தன்னையே வருத்தி தவத்தில் ஜபத்தில் நிலைத்து இறைவனை காணும் காலம். புண்ணியங்களில் சிறந்து விளங்க, புனிதத்தில் உயர்ந்திட நம்மை அழைப்பது தவக்காலம். உலக தேவைகளை மறந்து ஆன்ம தாகத்தை தணிக்க தூண்டும் காலம் தவக்காலம். புலன்களை அடக்கி வெளியுலக பயணங்களை குறைத்து ஆன்மீக பயணமதை உள்நோக்கி மேற்கொள்ள நம்மை அழைக்கும் காலம். இந்த தவக்காலம் விபூதி புதனன்று திருப்பலியில் மக்களின் நெற்றியில் சாம்பல் பூசுவதின் வழியாக தொடங்குகின்றது. இந்த சாம்பலானது மக்களின் உளமார்ந்த மனமாற்றத்தின் வெளி அடையாளமாகவும் தவத்தின் குறியீடாகவும் மனிதனின் நிலையற்ற தன்மையை குறிப்பதாகவும் நெற்றியில் பூசப்படுகிறது. சாம்பல் புதன் தொடங்கி உயிர்ப்பு நாள் வரை மொத்தம் 40 நாட்கள் இந்த தவக்காலம் தொடர்கின்றது. இக்காலம் முழுவதும் ஒருத்தல்கள், உணவு கட்டுப்பாடு, ஆடம்பரம் மறுத்தல், சிலுவை பாதை ஜபித்தல், தியானித்தல் வழியாக இயேசுவின் பாதையில் பயணம் செய்ய அழைக்கின்றது. நிலை வாழ்வு நோக்கிய பயணத்தில் வரும் தடைகளாகிய பாவங்களை, பலவீனங்களை கடந்து முன்னோக்கி செல்ல அழைக்கும் காலம் இந்த தவக்காலம். இயேசுவின் பாடுகளை தியானித்து அவரது துன்பங்களோடு நமது துன்பங்களையும் இணைத்து துன்புறும் மக்கள் மீது அக்கறை கொள்ளவும் அவர்களுக்கு உதவவும் அழைப்பு விடுக்கும் காலம் இந்த தவக்காலம். இன்று நாம் அவசரமான அதிவேகமான உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எதையும் உடனே பெற வேண்டும், அடைய வேண்டும், அனுபவிக்க வேண்டும் என்று துடிக்கும் மனிதர்கள். எங்கும் எதிலும் அவசரம், வேகம். இட்லி மாவு முதல் இதயங்கள் வரை எல்லாமே இன்று ரெடிமேடாக கிடைக்கின்றது. அதுபோல அன்பும் ரெடிமேடாக கிடைக்குமா என்று ஏங்கும் மனிதர்கள். காலை முதல் மாலை வரை எங்கே போகின்றோம், எதற்காக வாழ்கின்றோம், ஏன் உழைக்கின்றோம் என்று தெரியாமல் பொருட்களை தேடி, பணத்தை தேடி அலையும் மனிதர்கள் மத்தியில் இயேசுவின் வாழ்வையும் அவரது சிலுவையும் நமதாக்கி நமது வாழ்க்கை பயணத்தில் வரும் துன்பங்களுக்கும் சிலுவைகளுக்கும் அர்த்தம் உண்டு என்பதனை உணர வைக்கும் காலம் இந்த தவக்காலம். நமது குடும்ப உறவுகளையும் மனித மாண்புகளையும் இறைவனோடு உள்ள நமது அன்பையும் புதுப்பித்துக் கொள்ள நம்மை அழைக்கும் காலம் இது. அன்பிற்குரியவர்களே, இயேசுவின் லட்சிய பயணம் சிலுவையோடு மரணத்தோடு முடிந்து விடவில்லை. அது அவரது உயிர்ப்பிலே முழுமையடைந்தது. எனவே நமது ஜபங்களும் ஒருத்தல்களும் தவக்கால பக்தி முயற்சிகளும் கல்லறையோடு முடிந்து விடாமல் நமது உயிர்ப்பு என்னும் விடியலை நோக்கி தொடர்ந்து சென்றிட தொடங்குவோம். வாழ்வோம் இந்த தவக்காலத்தை.